அன்பான சகோதர சகோதரிகளே, பாலைவனை சோலை வழங்கும் தேர்தல் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதிலே பெருமகிழ்ச்சி. ஒய்எஸ்எஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் ஒவ்வொரு வாரமும் ஒரு கூட்டத்திற்கு சென்று ஒவ்வொரு ஊருக்கு சென்று செய்தி அளிப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தஞ்சாவூர் போவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அங்கே அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர் ராணி அம்மாவோடு கூட 3 நாள் தங்கவும் ஊழியம் செய்யவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மிகவும் சிறந்த கூட்டமாக இருந்தது. அதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் பர்னபாஸ் பெண்களுக்காக ஏற்படுத்தின கூட்டம் மிகவும் அருமையாக இருந்தது. அவருடைய மனைவி மிகவும் உற்சாகத்தோடு ஊழியம் செய்வதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரம் 8ஆம் தேதி பாண்டிச்சேரி போகிறேன். அருமையான பாஸ்டர் ஆசிர் ஏஜி சர்ச்சில் நான் பேச போகிறேன். அந்த பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கும் மக்கள் அந்த கூட்டத்திற்கு வரும்படி உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். இந்த நாட்களிலே நாங்கள் தயாரித்து வழங்குகிற இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, அல்லது சேட்டில் ஒரு ஆறுதலான வார்த்தையை எழுதி வைங்க. உங்கள் ஜெப விண்ணப்பத்தையும் சேட்டில் எழுதுங்க. நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பேன். நீங்கள் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்வதற்காக ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். ஏனென்றால் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், நீங்கள் எனக்காக ஜெபிப்பீர்கள். அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர். ஸ்டில் இஸ் எ மிரக்கிள் ஒர்க்கிங் காட். அவர் இன்றும் அற்புதம் செய்கிற தேவன். என் தேவனை குறித்து ஆழமாக நான் அறிய விரும்புகிறேன். ஆண்டோடத்தில் போய் உம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்ற ஆண்டோடத்தில் நான் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை குறித்து என்ன சொல்கிறார், ஜனத்தை பற்றி அவருடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது, கிரியைகள் எப்படி இருக்கிறது என்று நினைத்து பார்க்கும் பொழுது சில தலைப்புகள் கர்த்தர் கொடுத்தார். ஒன்றாவது ஆண்டவர் சொன்னார், நீ நேசிக்கப்படத்தக்கவள், நீ நேசிக்கப்படத்தக்கவன், லவபிள். உலகம் உன்னை வெறுத்தாலும் நான் வெறுக்காதவர், உன்னை நான் நேசிக்கிறேன். பிதாவாகிய தேவன் நம்மை நேசித்தபடியால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தரளி தன்னுடைய அன்பை நிரூபித்து காண்பித்தார். எத்தனை ஆச்சரியம்! நான் என்ன வேண்டுமானாலும் என் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கொடுப்பேன், ஆனால் என்னுடைய ஒரே மகனை கொடுக்க எனக்கு மன விருப்பம் இல்லை. அதுபோன்று பிதாவுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு செல்ல பிள்ளை, ஒரே மகன், நல்ல பிள்ளை, பரலோகத்தை அலங்கரித்து கொண்டிருந்த இளவரசர். ஒரு நாள் பிதா கேட்டாராம், யாரை நான் அனுப்புவேன், எனக்காக யார் போவார் என்ற அங்கலாய்ப்பின் குரலை கேட்ட ஆண்டவர், இதோ நான் அடியேன், என்னை அனுப்பும் என்று சொன்னாராம். ஆண்டவருக்கே ஆச்சரியமா இருக்கும். என் மகனா, நீயா? ஆம், இந்த ஜனத்தை நேசித்தபடியால் உன்னையே நான் அனுப்புகிறேன் என்று 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழைக்கு தோழனாய், பாவிக்கு பங்காளனாய் மாட்டு தொழுவத்திலே அவதரிப்பதற்கு கர்த்தர் அவரை நமக்காக தந்தருளினார். இந்த உலகத்தில் பரப்பவரெல்லாம் வாழ பிறக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு இயேசு மனுக்குலத்திற்காக உயிரை கொடுப்பதற்காக பிறந்தார். அப்படியே தான் வளர்ந்தார், அற்புதங்களை செய்தார். இறுதியிலே சிலுவையிலே கடைசி சொட்ட ரத்தம் நமக்காக சிந்தினார். பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவருடைய ஆவி, பரிசுத்தாவியை நமக்கு தந்திருந்தார். எந்த அன்பு! எத்தனை ஆச்சரிய அன்பு! விவரிக்க முடியாத அன்பு. யூ ஆர் லவபிள். நீ அறிய வேண்டிய ஒன்று, இந்த நிமிஷத்திலே மனுஷன் ஏங்குவது, தவிப்பது, தத்தளிப்பது எல்லாம் அன்புக்காகத்தான். யார் என்னை நேசிப்பார்கள்? எனக்காக யார் உண்டு? அனுதினமும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அழுகிற மக்களை பார்க்கிறேன். பணக்காரர்கள், படித்தவர்கள், அழகுள்ளவர்கள், என்னை நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லையே என்று ஏங்கி அழுவதை நான் பார்க்கிறேன். படித்திருக்கிறாயே, வேலையில் இருக்கிறாயே, உனக்கு பணம் இருக்கிறதே, நீ அழகா இருக்கிறாய், ஏன் அழுகிறாய்? I want to find somebody who will love me. உண்மையா என்னை நேசிக்கிற ஒருவர் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் என்று அழுகிறார்கள். இந்த உலகத்து அன்பு ஏமாற்றுகிற அன்பு, மாறுகிற அன்பு, மறுதளிக்கிற அன்பு, புறம்பே தள்ளுகிற அன்பு. ஆனால் இயேசுவர் அன்பு, you'll never change, never cheat, never, never, never. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒருபோதும் மாறாத ஒரு அன்பு இயேசுவை மாத்திரம்தான் பார்க்கிறேன். நல்லவர்களை பலர் நேசிப்பார்கள், ஆனால் பாவிகளை நேசிக்க யார் உண்டு? வியாதியில் வாழ்பவர்களை நேசிக்க யார் உண்டு? மரணத்தின் கொடியில் சிக்கி தவிர்ப்பவர்களை நேசிப்பதற்கு யார் உண்டு? அங்கேதான் நான் இயேசுவை நான் பார்க்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். லூக்கான சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். மறுநாளிலே அவர் நாயின் என் ஊருக்கு போனார். அவருடைய சீரில் அநேகர் திரளான ஜனங்களும் அவரோடே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒரு அடக்கம் பண்ணும்படிக்கு கொண்டு வந்தார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள்.
கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்றார். உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்திலே ஒப்புவித்தார். உயிர்த்தெழுதும் ஜீவனும் நானே என்று சொன்ன ஆண்டவர் நாயின் என்று ஊருக்கு அவர் போகிறார். அவருடைய சீசர்களும் திரளான மக்களும் அவருக்கு பின்னாக வந்து கொண்டிருக்கார்கள். ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒரு மகனை அடக்கம் பண்ண வந்த ஒரு விதவை தாய் அவர் பார்க்கிறார். அவர் விதவை என்றோ மரித்து போன அந்த வாலிபன் இந்த விதவையின் மகன் என்றோ யாரும் அறிமுகம் செய்து வைக்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரிடத்திலே ஒரு அறிமுகம் செய்து வைக்க நீ ஒரு புதுமுகம் அல்ல. தாயின் கருவில் உருவாக்கு முன்பாகவே அவர் உன்னை கண்டிருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், தனக்காக தெரிந்து கொண்டார், உன்னை நேசிப்பதற்காகவே இந்த உலகத்தில் படைத்தார். யூ ஆர் லவபிள், யூ ஆர் கிரியேட்டட் ஃபார் லவ், த லவ் ஆஃப் காட், எவர்லாஸ்டிங் இட்டர்னல் லவ் ஆஃப் காட். நேசிக்கப்படத்தக்க நபராய்த்தான் உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவள் அழுது கொண்டே வந்து கொண்டிருந்தால் திரள் கூட்டமான மக்கள் நெருக்கி கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். உயிர்த்தல் ஊர்வலம் வரும் பொழுது மரண ஊர்வலம் சந்திக்கின்றது. அப்பொழுது இவள்தான் அந்த பெண்ணின் தாய் என்று அறிமுகம் செய்து வைக்கவில்லை. அத்தனை பேர் அழுதிருப்பார்கள். அழுகிறவர்களே பலவிதம் உண்டு. என்னுடைய அருமையான கணவர் நடராஜமில்லார் இறந்த போது பலர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழுவார்கள். என்னோட அதிகமாக அழுவார்கள். நான் கேட்பேன், ஏன் அழுகிறீங்க? உங்களுக்கு சம்பவித்தது எங்களுக்கு சம்பவித்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்து அழுதோம். அப்படி என்றால் என் துன்பத்துக்கு அவர் அழவில்லை, தனக்கு அந்த துன்பம் வந்து விடுமோ என்று அழுகிறார்கள். ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவருடைய துன்பத்தை அறிந்தவர், வேதனையை உணர்ந்தவர், மன கஷ்டத்தை அறிந்தவர். அவளை பார்த்தவர் சொன்னார், மகளே நீ அழாதே என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, யாராவது ஒருவர் எனக்கு அழாதேன்னு சொன்னால் ஒரு காமா போட்டது மாதிரி இருக்கும். ஆனால் என் ஆண்டவர் அழாதேன்னு சொன்னால் முற்றுப்புள்ளி புல்ஸ்டாப் வச்சது மாதிரியே இருக்கும். இந்த உலகத்தில் அழாதே என்று சொல்கிறவர்கள் இன்னும் அழ வைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அழாதே என்று சொன்னால் இனிமேல் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் வெட்கம் இரட்டத்தனியான கனமாக மாறும், உன்னுடைய ஒடுங்கின ஆவி துதியின் ஒட்டியாக மாறும். God can change your sorrows into joy. God can change your mourning into dancing. God can change your brokenness to blessedness. God can give you a garment of praise, and God can give you a garment of salvation. God can give you double honor for your shame. அல்லாதே. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைங்க அழுது கொண்டே இந்த செய்தியினை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். அல்லாதே என்று சொல்கிற ஒரு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். நான் சென்னையில் இருக்கிறேன், ரொம்ப தூரம். ஆனால் ஒருவர் அழாதே என்று சொல்கிற ஒரு பக்கத்திலே இருக்கிறார். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், அழாதே. ஏன்? நீ அழுகிற காரணத்திற்கே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக உன் அருகில் நான் வந்திருக்கிறேன். இயேசு அருகில் இருக்கிறார். இந்த தேவனை போல பக்கத்தில் தேவனை கொண்ட ஜனம் எங்கும் பார்க்க முடியாது. நாம் பாக்கியமுள்ள ஜனம். தன் சொந்த தேவனை நம் பக்கத்திலே நம்முடைய தேவன் வந்து அற்புதம் செய்வதற்காக நின்று கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார். பாடையை தொட்டாலே உங்களுக்கு தெரியும், மரித்து போன உடலை அவர் தொடக்கூடாது. அவர் நசரேயன். ஆனால் அவர் தொட்டு குணமாக்கினார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அவர் பாடையை தொட்டார் என்று வேதவசனம் கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு. உலகத்தில் உள்ள எல்லா வாலிபனே எழுந்திரு என்று சொல்லவில்லை. அழுகிற இந்த விதவையின் மகனே நீ எழுந்திரு என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தாயே, விதவை தாயே, அனாதை தாயே, கணவரால் கைவிடப்பட்ட தாயே, உன்னை அழாதே என்று சொல்கிற உன் பக்கத்தில் வந்து உன் பிரச்சனையில் அவர் கையை வைக்கிறார். அவர் கை வைத்தால் போதுங்க. அவர் தண்ணீரை தொட்டால் ரசமாகுங்க. 5 அப்போ 2 மீனை தொட்டால் 5000 பேருக்கு உணவாகும். குஷ்டரோகியை தொட்டால் குணமடைவான். பாடையை தொட்டால் எழுந்து அவன் உட்கார்ந்து மட்டுமல்ல, அவன் பேச தொடங்கினான் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, உன் அன்பான மகன் அவன் எழுந்து உட்கார்றது மட்டுமல்ல, அவன் பேச தொடங்குவான். என்ன பேச தொடங்குவான்? என்ன பேச தொடங்குவான்? கற்பனை செய்து பார்க்கிறேன். அந்த மகன் மரித்த உடனே அவன் கதை முடிந்தது என்று சொல்லி அவர் பொருட்களை எடுத்து மற்றவர்கள் போட்டு கொண்டிருப்பார்கள். அவனுடைய பாதரட்சியை ஒருவேளை எடுத்திருப்பார்கள், அவன் சட்டையை எடுத்திருப்பார்கள், அவனுக்குரிய பொருளை எல்லாரும் எடுத்திருப்பார்கள். ஏன்னா முடிந்தது, அவன் கதை முடிந்தது என்று. இப்பொழுது எழுந்து பார்க்கிறான். அவனுடைய சட்டை ஒன்று போட்டிருக்கிறான், அவன் பாதரட்சின்னு போட்டு கொண்டிருக்கிறான். இது என்னுடைய கற்பனை. அவன் என்ன சொல்லியிருப்பான்?
திரும்பி வையுங்கள். நான் மரிக்கவில்லை, மறுபடியும் வந்துவிட்டேன். உயிர்த்தலும் ஜீவனுமா இயேசு என் பக்கத்தில் வந்து என் பாடையை தொட்டவுடனே நான் எழுந்து விட்டேன். எனக்கு ஜீவன் வந்து விட்டது. அந்த ஜீவன் பரிபூர்ண ஜீவன். இன்றைக்கு நான் சொல்கிறேன், மரண படுக்கையில் இருக்கும் உன் பிள்ளைகள், பாவ பழக்க வழக்கத்திற்கு உன் பிள்ளைகள், குடிப்பழக்கத்தின் ஆவி, தவறான உறவுகள், பாலியல் பலாத்காரங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனையிலே சிக்கிக்கொண்டு சிறைச்சாலையில் அகப்பட்டு கொண்ட மக்கள், போலீஸால் பிடிக்கப்பட்ட மக்கள், கடன்காரனால் பிடிக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்கு எல்லோருமே எழுந்திருப்பார்கள். உன் மகன் எழுந்திருப்பான், உன் மகள் எழுந்திருப்பாள். அவர்கள் பேச தொடங்குவார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்றது? நீ நேசிக்கப்படத்தக்கவள். எஸ், யூ ஆர் லவபிள். யுவர் சைல்ட் இஸ் லவபிள். உன் சுற்றி இருக்கிற எல்லாரும் நேசிக்கப்படத்தக்கவர்கள். அத்தனை பேர் நெருங்கி நின்றார்களே, யாராவது பாடையை தொட்டிருப்பார்களா? ஐயோ சொச்சோ, மறித்து போனவன். ஆனால் இயேசு பாடையை தொட்டார். யாராவது விதவையினிடத்திலே பேசியிருப்பார்களா? அச்சோ, அவள் ஒரு விதவை. இல்லை, இயேசு அவள் பக்கத்திலே நின்று அவளை பார்த்து அல்லாதே என்றார். ஏன் தெரியுமா? அவன் மனதுருகும் இயேசு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் தாயே, இயேசு மனதுருகும் இயேசு. நிச்சயமாய் உன் பிள்ளைகளுக்கு அவர் வாழ்வளிப்பார். வாழ்வளிக்கும் இயேசு உன் மகனை அவர் எழுப்புவார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருக்கிற மகனை எழுப்புவார். குடிப்பழக்கத்தில் இருக்கிற மகனை எழுப்புவார். கடன் தொல்லையில் இருக்கிற பிள்ளை எழுப்புவார். தவறான உறவில் மாட்டிக்கொண்ட உன் மகளை எழுப்புவார். அவர் எழும்புவார்கள். ஏனென்றால் வா, எழுந்து வா என்று சொல்கிறவர் உலகத்தையே படைத்த ஆண்டவர் அல்லவா? அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வார்த்தையாலே பர்வதங்கள் கூட அதிரும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அடுத்தபடியாக நீ யார் தெரியுமா? நீ விலையேற பெற்றவர். நீ யார் தெரியுமா? விலையேற பெற்றவர். யூ ஆர் வேல்யூபிள். ஆண்டவர் சாதாரண ஒரு கல்லுக்காக, மண்ணுக்காக, மரத்துக்காக ஜீவனை கொடுக்கலைங்க, உனக்காக ஜீவனை கொடுத்தார். Your life is so precious. Jesus paid your price on Calvary's cross. In our silver and gold is a precious blood. நீ எவ்வளவு வெளியேற பெற்ற நபர் என்று தெரியுமா? பொன்னினாலும் வெள்ளியினாலும் உன்னை மீட்கவில்லை, சொந்த ரத்தத்தால் மீட்டெடுத்திருக்கிறார். இங்கே பார்க்குறீங்க, இது 500 ரூபாய் நோட்டு. அதில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப கசக்கிட்டேன். காலிங்கில் போட்டு கூட நான் மிதிக்கலாம், ஆனால் அப்படி மிதிக்கக்கூடாது. நம்ம ஊர் நோட்டு, அதனால் மிதிக்கக்கூடாது. மறுபடியும் நல்லா கசக்கிட்டேன். இது நான் வேணுமான்னு கேட்டால் யார் வேண்டான்னு சொல்லுவாங்க? எல்லாருமே வாங்கிடுவாங்க. ஏன் தெரியுமா? கசக்கப்பட்டாலும், காரி உமிழப்பட்டாலும், காலடி நசுக்கப்பட்டாலும் இதற்கு மரியாதை இருக்கிறது, இதற்கு மதிப்பு இருக்கிறது. ஏனென்றால் 500 ரூபாய் நோட்டு. இந்த 500 ரூபாய் நோட்டு கசக்கப்பட்டால் கூட இவ்வளோ மரியாதை இருக்குமானால், உன் அங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் அது ஒரு நாளும் குறையல்ல. தங்கம் ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதில்லை என்று சொல்வதில்லை. அங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையில் வராமல் இருக்காது. ரட்சிப்பு உண்மையில் வராமல் இருக்காது. உன்னுடைய அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படாமல் இருக்காது. ஓ, அங்கத்தில் ஒரு குறை உள்ளவனே இந்த இடத்தை விட்டு போய் என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். இல்லை, அவர் உன்னை மரியாதை கொடுத்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, மரியாதை உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் உன்னை மறுதளித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை வியாதியாக இருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லாவிட்டால் உன வாழ்க்கையில் பாவ வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லாவிட்டால் ஒரு மரணமாக இருக்கலாம். மரணமோ வியாதியோ பாவமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உன் மதிப்பு குறையாமல், உன்னுடைய ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு குறையாமல் உன்னை பார்த்து கொள்வார். இந்த உலகத்தில் பணம் இருந்தால் மதிப்பு, பதவி இருந்தால் மதிப்பு, 4 பேர் சொத்து இருந்தால் மதிப்பு. ஆனால் உனக்கு அப்படி இல்லை. ஒன்றுமில்லாமல் நீ ஒரு வியாதியாக இருந்தாலும், நீ மரண படுக்கையில் இருந்தாலும், அல்லாவிட்டால் நீ கடன் தொல்லை கஷ்டத்தில் இருந்தாலும், பாவத்தின் பிடியிலே கோரப்பிடியிலே சிக்கி தவித்தாலும் ஆண்டவர் உனக்கு மரியாதை கொடுக்கிறார். எப்படி மரியாதை கொடுத்தாரு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டின் ரத்தம் மாட்டின் ரத்தத்தினால தான் மீட்கப்பட்டாங்க. ஆனால் இன்று அப்படி இல்லை. விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தம் உன்னை மீட்டெடுத்திருக்கிறது. ஐ எம் வேல்யூபிள். வெள்ளியும் பொண்ணும் என்னிட இல்லைங்க, ஆனால் நான் வேல்யூபிளுங்க. என்னை கேட்டுங்க, பெரிய அதிகாரம் டிகிரி எல்லாம் இல்லைங்க, நான் வேல்யூபிள். நான் விலையேற பெற்றவன். ஏனென்றால் விலையேற பெற்ற ஒரு கிரயத்தை ஆண்டவர் எனக்காக செலுத்தி இருக்கிறார். ஆம், மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு
தனக்கு உண்டானவை எல்லாம் கலவழித்து சற்றும் குணமடையாமல் வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் சுஸ்தமாவே என்று சொல்லி ஜனக்கூட்டத்துள் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தில் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வியாதி ஒரு மண்ணுடைய மரியாதையை குறைக்கிறது. ஒரு தொற்று வியாதி வந்தால் உன் சொந்தமே உன் அறைக்குள் வருவதற்கு கவலைப்படுவார்கள். ஒருவேளை உனக்கு பெரிய ஒரு வியாதி வந்து விட்டது, நாற்றம் எடுக்கிற உடலெல்லாம் அழுகி நாற்றம் எடுக்கிறது, யார் உன் பக்கமாக வருவாங்க? ஒருவேளை குஷ்டரோகம் வந்து விட்டது, யார் உங்கள் பக்கமாக வருவாங்க? எய்ட்ஸ் வியாதி வந்து விட்டது, அப்பாப்பா யாருமே உன் பக்கத்தில் வந்து உன் பிளேட்டு கூட தொட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? வியாதி. அப்படித்தான் இந்த பெண்ணுக்கு ஒரு வியாதி. என்ன வியாதி? உடலில் உள்ள ரத்தமெல்லாம் அவளை விட்டு போய்விடுகிறது. யாருமே அவள் பக்கத்தில் வர முடியாது, யாரையும் அவள் தொட முடியாது. அவள் தீட்டு தீட்டு என்று சொல்லிக்கொண்டே போக வேண்டும், தெருவிலே போக வேண்டும். பெற்ற பிள்ளைகளும் கணவனும் கூட கிட்டி சேர முடியாத ஒரு வியாதி. அவள் எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டா வைத்திய இடத்துல. ஆனால் அவள்கிட்ட இவ பணமே இல்லை. ஆனால் ஒரு நல்ல காரியம் அவளுக்கு நடக்குது. அது என்ன தெரியுமா? இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, நீ இன்றைக்கி மருத்துவ ஆஸ்பத்திரி இல்லத்தில் இருக்கிறாயா? மருத்துவர்கள் கைவிடப்பட்டிருக்கிறாயா? அல்லவிட ஒரு தொற்று வியாதிகள் பாதிக்கப்பட்டு உறவினரால் துரத்தப்பட்டிருக்கிறாயா? எங்கேயோ தனிமையிலே நீ வாடிக்கொண்டிருக்கிறாயா? எல்லோரும் உன்னை அருவருக்கிறார்களா? உன் பக்கத்தில் கூட உட்காருவதற்கு நாற்றம் என்று சொல்கிறார்களா? இனிமேல் உனக்கு செலவழிப்பதற்கு பணமும் இல்லையா? எத்தனையோ பேர் இன்றைக்கு டெலிஃபோனில் அழுறாங்க. என் பிள்ளைங்களாம் கைவிட்டாங்க, பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சேன், என்னை கைவிட்டுட்டாங்க. கதறாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்க, அவளுக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல காரியம் இயேசு குறித்து கேள்விப்பட்டாள். அதற்குத்தான் இந்த தொலைபேசி நிகழ்ச்சியினை நான் தயாரித்து வழங்குகிறேன். என்னவென்றால், நீ இயேசுவை குறித்து கேள்விப்பட வேண்டும். இந்த இயேசு யார்? உன்னை மதிக்கிறவர், உனக்கு மரியாதை செலுத்துகிறவர், உன்னை விலையேற பெற்றவனாய் கண்டவர். நீ விலையேற பெற்றவனாய் கண்டபடியாதான் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி உன்னை குணமாக்கி இருக்கிறார். இயேசு மருந்து மட்டுமல்ல, மருத்துவர். யெகோவா ராஃபா. என் வாழ்க்கையில் எத்தனையோ தடவை தலைவலி, வயிற்று வலி, எல்லா வலியும் வரும். ஒரே ஒரு வார்த்தை, யெகோவா ராஃபா, அவ்வளோதான். அது என்னை விட்டு ஓடி போகிறத நான் பார்க்குறேன். குணமாக்கும் தழும்புகள் அவரிடத்தில் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, அவர் குணமாக்கத்தான் இந்த உலகத்தில் வந்தார். மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை சுமந்தார், பாவத்தை சுமந்தார், வியாதியை சுமந்தார். பிள்ளிசூனை கட்டு விரட்டும்படியாக அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட மாபெரிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிசாசுகள் அலறி ஓடும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை சொன்னால், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொன்னாள். சொல்லிவிட்டு சும்மா அவிழ்ந்து விடவில்லை. கொஞ்சம் இயேசு குணமாக்குவார், இயேசு குணமாக்குவார். எங்கே என்ன குணமாக்க போகிறார்? அப்படி சொல்லிவிட்டு இருந்த இடத்திலே இருந்து விடுவார்கள். நீ என்ன செய்ய வேண்டும்? நீ எழுந்து போக வேண்டும். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே போக வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு எங்கே இருக்கிறார்? 2-3 பேர் அவருடைய நாமத்தில் எங்கே இருக்கிறார்களோ அங்கே அவர் இருக்கிறார். அப்படி என்றால் ஆலயத்திற்கு போக வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். யார் என்னை புறம்பே தள்ளினாலும் இயேசு என்னை தள்ளாதவர், என்னை நேசிக்கிறவர், தம்மண்டை வருகிறவர்களை வா என்று அழைத்தவர், வருத்தப்பட்டு பாரசுமர்களை என் அண்டை வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன் என்று அழைத்தவர். ஆகவே அவனுடைய நான் வந்தேன் என்று சொல்லி ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அவள் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆண்டவரே, முன்னால் வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை, பின்னாக வருகிறேன். உம்மை தொடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறேன். இது என்ன காட்டுகிறது? அவருடைய தாழ்மையை காட்டுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, யார் தாழ்மை உள்ளவர்களோ அவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். வேதம் சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடி ஜெபிப்பார்களானால் நான் அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹீலிங். யூ வாண்ட் ஹீலிங்? யூ மஸ்ட் ஹம்பிள் யுவர்செல்ஃப். உன்னை நீயே தாழ்த்து. இந்த பெண் தாழ்த்துகிறாள், பின்னாக நிற்கிறாள். வஸ்திரத்தை தொடவில்லை, வஸ்திரத்தின் ஓரை தொடுகிறாள். வேதம் சொல்கிறது, உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்து அவள் தன் சரீரத்தில் அந்த சரீரத்திலே உணர்ந்தாள்.
உடனே இயேசு தமது வல்லமை புறப்பட்டதை தமனுக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்து அறிந்து அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்னாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். Somebody touch me. என்னை கேட்டுக்கொண்டு கத்திர பிள்ளை, திரள் கூட்டம் அவரை நெருக்கினாலும் அவரை தொட்டது யார் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆல் நோயிங் காட், எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன். எங்கே நீ அழுது கொண்டிருக்கிறாய், எந்த டாக்டர் இடத்துல உன் பணத்தை செலவழித்தால், எந்த உறவினர்கள் உன்னை தள்ளி வைத்தார்கள், இன்றைக்கு எப்படி புறக்கணிக்கப்பட்ட நபராக எங்கே இருக்கிறார், அனைத்தையும் அறிந்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ எங்கே என்று அவர் தேடுகிறார். திரக்கூட்டத்தின் மத்தியிலே உன்னை தேடுகிறார். அவர் பார்த்துவிட்டு உடனே ஏன் என்னை தொட்டாய் என்று கேட்டாரா? இல்லை. அவளை பார்த்து சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடைய போய் உன்னை வேதனை நீங்க சுகமாயிரு மகளே என்று அழைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஒரு வியாதியான புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணை யாராவது மகளேன்னு கூப்பிடுவாங்களா? ஒரு தாய் தந்தை இருந்தாலும் தெரியாதது போன்று பாவிப்பார்கள். அப்படிப்பட்ட உலகம் இது, மறுதலிக்கும் உலகம். ஆனால் ஆண்டவர் மறுதலிக்காதவர், விட்டு கொடுக்காதவர். மகளே, உன் விசுவாசம் பெரியது, நீ போ, சமாதத்தை உன் வேதனை நீங்கி சுகமாயிரும், வேதனை நீங்கி சுகமாயிரும். எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, மகளே, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. ஏன் நீ என்னை தொட்டு விட்டாய்? என்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நீ தொட்டதல்ல, என் உள்ளத்தையே தொட்டு விட்டாய். உன்னுடைய விசுவாசம் பெரியது, தடைகளை தகர்த்தெறிந்து விட்டாய். என்னண்டையில் வந்துவிட்டால் உனக்கு சுகம் கிடைக்கும் என்று நீ நம்பி விட்டாய். உன் நம்பிக்கை பெரியது, விசுவாசம் பெரியது. நீ சுகமாயிரு. இந்த கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ சுகமாயிரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தர், யூ ஆர் வேல்யூபிள் ஃபார் காட். உலகத்தின் பார்வையில் எந்த ஒரு மரியாதையும் மதிப்பும் இல்லாத ஒரு நபராக நீ இருக்கிறாய். ஆனால் ஆண்டவருக்கு மகளாக மாறிவிட்டாய். கர்த்தருடைய பிள்ளை என்று நீ அழைக்கப்பட்டதினாலே பாராட்டின் அன்பு எத்தனை பெரிதென்று பார். யாருடைய மகள் நீ? யாருடைய மகள் நீ? தைரியமாய் சொல்லு. சூரியனையும் சந்திரனையும் படைத்தவருடைய மகள். எத்தனையோ ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை செய்த இயேசுவின் மகள். நான் அவருடைய மகள் என்று சொல்வதில் எத்தனை பெருமை இருக்கிறது. இந்த உறவு எப்படி வந்தது? அவர் உண்மையில் வைத்த பெரிய ஒரு மரியாதையும் மதிப்பும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, யூ ஆர் வேல்யூபிள் இன் த சைட் ஆஃப் காட். அடுத்தபடியாக நீ மன்னிப்பதற்கு தகுதி உள்ள ஒரு நபர். யூ ஆர் ஃபர்கிவபிள். ஆண்டு உன்னை மன்னிப்பார். மன்னிப்பதற்கு நீ தகுதி பெற்ற ஒரு நபர். எப்படி நீ மன்னிப்பதற்கு தகுதி பெற்ற ஒரு நபர்? உன் வாழ்க்கையில் இருக்கும் மனம் திரும்புதலே மன்னிப்பதற்கு நீ தகுதி பெற்றவளாய் உன்னை மாற்றும். மன்னிப்பு வேண்டுமென்றால் மனம் திரும்ப வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு பெரிய ஐஸ் ஃபேக்ட்ரியில் தீ பிடிச்சிதான். ஒன்றும் ஃபயர் இன்ஜினை கூப்பிட்டாங்களாம். அப்போ ஒரு ஆள் கேட்டாங்க, ஐஸ் ஃபேக்ட்ரியில் தீ பிடிச்சான்னு எதுக்கு ஃபயர் இன்ஜின்னு? ஏன்னா அதில் இந்த தண்ணியெல்லாம் ஐஸாக உறைஞ்சிட்டுன்னு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நம்முடைய அன்பு உறைந்து போய்விட்டது, நம்முடைய விசுவாசம் உறைந்து போய்விட்டது, நம்முடைய வாழ்க்கையில் இருந்த உடல் நலன் உறைந்து போய்விட்டது, பணம் உறைந்து போய்விட்டது. ஏன்? பாவ வாழ்க்கை நிமித்தமாக உறைந்து போன ஃப்ரோசன். யூ ஆர் சோசன் பட் ஃப்ரோசன். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் தான், ஆனால் நீ உறைஞ்சி போயிருக்கிற. உனக்கு தேவை ஒரு அக்கினிங்க. பிரியமான கர்த்தரே, யூ நீட் a fire of God upon your life to melt every frozen areas of your life. உறைஞ்சு போன உடல் கூறுகள், உடைஞ்சு போன விசுவாசம், உடைஞ்சு போன உடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் இப்பொழுது உருக்குவதற்கு ஒரு அக்கினி தேவை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய நாம மகிமைக்காக நான் சொல்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம். அந்த ஊரிலிருந்து பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமளை தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். ஒரு பெரிய ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவன் தான் பரிசேயன் என்று வேதம் சொல்கிறது. அந்த வீட்டில் இயேசு பந்தி இருக்கும்படி போனபோது ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவனுடைய பாதங்கள் அருகே நின்று அழுது கொண்டு பாதங்களை தண்ணீரினால் நினைத்து தலைமயிரினால் துடைத்து அவள் பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா.
எப்படிங்க ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் இயேசு விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கும்போது எப்படிங்க நுழைய முடியும்? அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் இயேசு என்னை புறம்பே தள்ள மாட்டார், நிராகரிக்க மாட்டார், அவர் எனக்காக மன்னிப்பை கொடுப்பார் என்கிறதுக்காக மனம் கசந்து அழுது கொண்டு இயேசுவின் பாதத்தருகிலே பின்னாக நின்று அழுது கொண்டு அது தலைமையரால் துடைத்து முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ரிப்பெண்டன்ஸ் பிரிங் ஃபர்கிவ்னஸ். உன் வாழ்க்கையிலே நீ மனம் திரும்புவாயானால், மனம் கசந்து நீ அழுவாயானால் உனக்கு மன்னிப்பு காத்திருக்கிறது. ஏனென்றால் யுவர் ஃபர்கிவபிள். நீ மன்னிப்பதற்கு தகுதியுடைய நபர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஆண்டவர் என்னை மன்னிக்கிறதுக்கு முடியுமா? ஆண்டவரால் என்னை மன்னிக்க முடியுமா? மன்னிப்பாரான்னு கேட்டா, நீ மனம் திரும்பினால் அவர் மன்னிப்பார். இந்த பொண்ணு ஆண்டவரத்தில் ஆண்டவரே நான் வீடு கட்ட வேண்டும், எனக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும், எனக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் என்று எதற்கும் அவள் வாதிறந்து அவளது கேட்கவில்லை. அவள் கண்ணீரிலே ஒரு கதை சொன்னாள். அந்த கதை என்னவென்றால், நான் பாவி ஆண்டவரே, மகா பெரிய பாவி ஆண்டவரே என்று தான் அவள் அழுது கத்திடத்தில் சொன்னாள். அப்போ அந்த பரிசையை நினைக்கிறான், இவர் உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் இந்த பொண்ணு பாவியாக இருக்கிறாள் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அப்படின்னா ஊரறிந்த பாவி. 2 விதமான பாவி இருக்காங்க. ஒன்று ரகசிய பாவிகள், இன்னொன்று ஊரறிந்த பாவிகள். இவர் ஊரறிந்த பாவி. ஆண்டவர் சொன்னார், சீமோனே, எவனது அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பாய் இருப்பான் என்றார். ஸ்ரீந்தமாய் திரும்பி சீமன் நோக்கி, இந்த ஸ்ரீயை பார்க்கிறாய், உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தலைமையினால் அவளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்த முதல் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையிலே எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களிலே பரிமள தைலம் பூசணும். அதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ மன்னிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர். ஏனென்றால் மனம் திரும்பி வந்திருக்கிறாய், அவருடைய பாதத்திலே வந்திருக்கிறாய், கண்ணீரினால் பாதத்தை நனைத்திருக்கிறார், அவரை முத்தம் செய்திருக்கிறார், பரிமள தைலம் பூசியிருக்கிறார். இஃப் யூ லவ் காட், யூ கன்ஃபஸ் யுவர் சின் அண்ட் forsake your sin. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையாகவே நீ ஆண்டவரை நேசித்தால் நீ கண்ணீர் விட்டு கதறி உன் பாவத்தை நீ அறிக்கையிடுவாய். அநேக கூட்டங்களை நான் உட்காந்து கண்ணீரே வடிப்பேன். ரொம்ப கண்ணீராக வடிஞ்சிருக்கும். என் கஷ்டத்துக்கு கண்ணீர் வடிச்ச கிடையாது. இத்தனை பெரிய பாவியாக என்னை ரட்சித்து உன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீ தெரிந்து கொண்டீரே என்று என்னிடத்திலும் பரிமள தைலம் இருந்தால் என் முன்னால் இயேசு உட்கார்ந்துருந்தா நான் பாத்திரம் விழுந்துருவேன். நிச்சயமாக விழுந்து பரிமள தைலம் பூசி என் கண்ணீர்னால் நினைத்து என் தலைமையினால் நான் தொடச்சிருப்பேன். இஃப் யூ ரியலி லவ் காட் யூ வில் ரிப்பென்ட். நீ உண்மையாக இயேசுவை நேசித்தாயானால் நீ மனம் திரும்புவாய், உன் பாவத்தை அறிக்கையிடுவாய், மன்னிப்புக்காக கெஞ்சுவாய். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவைகள் யாவும் கூட்டி கொடுக்கப்படும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரே, எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கப்படுவதை கேட்டுவிட்டு ராஜ்யத்தை தேடாத மக்கள் இருக்காங்க. வண்டிக்கு முன்னால் காலை கட்டினா தான் வண்டி போகும், ஆனால் வண்டிக்கு பின்னால் கட்டினா எப்படி போகும்? அப்படித்தான். சீக் த கிங்டம் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட். அவனுடைய ராஜ்யத்தை நீதியை முதலாவது தேடணும், முதலாவது தேடணும், மற்றையெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். இவள் ஆண்டுடைய ராஜ்யத்தை தேடித்தான் வந்தாள். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று தான் வந்தால், வேறு எதற்காக வரவில்லை. இயேசு பாவத்தை மன்னிப்பதற்கு தகுதி உள்ளவர் என்பதை உணர்ந்து அவள் வந்தாள். அவள் ஆண்டவர் சொன்னார், மகள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இன்றைக்கு நான் கேட்கக்கூடிய இனிமையான ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் உண்டென்றால், மை டாட்டர், யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். ஹாப்பி இஸ் த மேன் ஹூஸ் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். யாருங்க சந்தோஷமானவன்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவனே பாக்கியவான். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி வேணுங்க. ஏன் நிம்மதி இல்லை? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. யாருக்கு நிம்மதி? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு. சங்கீத கணைய தாவீது சொன்னான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அவனுக்கு சாப்பாட்டில் உள்ள சந்தோஷம் கிடைத்தது, நடன ஆடும் பெண்களுடைய சந்தோஷம் அவனுக்கு கிடைத்திருக்கும், ஆடியோ வீடியோ ரேடியோ சந்தோஷம் கிடைத்திருக்கும், சொந்த பந்தம் எல்லா சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் ஒரு குப்பையாக நினைத்து விட்டு ஒரு சந்தோஷத்தை அந்த ராஜா பெருமையாக எண்ணினான். அது என்ன தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷம். என்னை கேட்டுக்கொண்டு கேட்போமா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி
என்னை தாங்கும்படி செய்யும். யூ ஆர் லவபிள், யூ ஆர் வேல்யூபிள், யூ ஆர் ஃபர்கிவபிள். நீ வெளியேற பெற்ற நபர், நேசிக்கப்படத்தக்கவர், மன்னிக்கப்படக்கூடிய தகுதி உள்ளவர். இது 3 உனக்கு இருந்தால் இன்று பரலோகத்தில் உன் பேர் எழுதப்படும். ஆண்டவரிடத்திலே சொல்வாயா, ஆண்டவரே நான் வாரேனப்பா, ஆண்டவரே என்னை நேசித்தீரே, என்னை வெளியேற பெற்றவனாய் கண்டீரே, என்னை மன்னித்தீரே, இதோ நான் வருகிறேன், மனக்கசந்து உடைய சமூகத்தில் வருகிறேன், மனம் திரும்புகிறேன் அப்பா. எல்லாராலும் வெறுக்கப்பட்டேன், எல்லாராலும் கசக்கப்பட்டேன், எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவேன். அன்பு இல்லாத உலகத்தில், மரியாதை மதிப்பு இல்லாத உலகத்தில் நான் வாழ்ந்தேன். ஆனால் என்னை நேசித்து எனக்கு ஒரு விலை கொடுத்து என்னை வெளியேறப்பட்டவனாய் மாற்றி என் பாவத்தை மன்னித்த உண்மையே நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுவோமா? அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக அவங்க நடித்த கோடா கொடி சோத்திரம், கோடா கொடி சோத்திரம். பாவியாக இருக்கும் பொழுது எங்களை நேசித்தீரப்பா ஆண்டவரே. ஒரு தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே நேசித்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஒரு காசுக்கு கூட விலை மதிப்பற்ற எங்கள் வாழ்க்கையில் விலையேற பெற்றவனாக எங்களை மாற்றுவதற்கு, எங்களை மீட்பதற்கு வெள்ளி பொன்னல்ல, விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி விலையேற பெற்றவனாக எங்களை மாற்றினீரே, எங்களை மன்னித்தீரே அப்பா. மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. மனக்கசந்து வந்தோம், விசனத்தோடு வந்தோம், எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதுக்கு மன்னித்தேன் என்று சொன்னீரே. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று பொன்னான வாதிறந்து சொன்னீரே. அந்த வார்த்தை ஒன்றே போது எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதுக்கு ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை உணர்ந்தவர்களாய் ஒப்பு கொடுப்பதற்கு நீ உதவி செய்யும். வியாதியாக இருப்பவர்களை நீ குணமாக்கும் ஆண்டவரே. பாவத்தில் இருப்பவர்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று சொல்பவர்களுக்கு உம்முடைய அன்பின் நேசத்தை காண்பியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.